सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. श्रुत्यर्थगोचरं वन्दे वाच्यार्थानामगोचरम् लक्ष्यार्थवपुषं वन्दे शङ्करं देशिकं गुरुम्. अपार सच्चित् सुखवारिराशेः यस्योर्मिमात्रं भुवनं समस्तं गुहाहितं तं रमणं गभीरं चिन्ताविहीनं हृदि चिन्तयामि. देहं मृण्मयवज्जडात्मकमहं बुद्धिर्न तस्यास्त्यतो नाहं तत्तदभावसुप्तिसमये सिद्धात्मसद्भावतः कोहं भावयुतः कुतो वरधिया दृष्ट्वात्मनिष्ठात्मनां सोहं स्फूर्तितया अरुणाचलशिवः पूर्णो विभाति स्वयं. योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्नाम् अन्यांश हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यम्. இன்னைக்கு அத்தியாத்ம சாதனா சிபிரம் அப்படிங்கிற பெயரில் நாம் இன்னைக்கு சாயங்காலம் வரை சில விஷயங்களை சிந்தை பண்ண போகிறோம். இதோட எல்லாமும் சாரமாக இருக்கிற விஷயம் ஆத்ம ஞானம் அப்படிங்கிற விஷயம். பரம பூஜ்ய சுவாமிஜி ரொம்ப தெளிவாக சரளமாக ஆரம்பத்திலேயே எடுத்து சொல்லியாச்சு. அதே விஷயம் தான் நாம் எப்பவுமே எல்லா சத் சங்கத்திலையுமே திரும்ப 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 சொல்லின்னு இருக்கிற விஷயம். அதுதான் பகவான் ரமண மகர்ஷியோட உபதேசமும் அதுதான். நேரடியாக ஞானத்தை உபதேசம் பண்ணுறதுங்கிறது பல பிரக்கிரியைகள் இருக்கு அப்படின்னு சுவாமிஜி சொன்னாரே. இது சனத்குமார வித்யா அப்படின்னே சொல்லுவான். சனத் சுஜாத்தியம் மகாபாரதத்தில் வருது. நிஷேதம் பண்ணி நேத்தின்னு பண்ணி இருக்கிற ஸ்வரூபத்தை நிஷேத சேஷோ ஜெயதாத் அசேஷா அப்படின்னு பாகவதன் சொல்றது. எல்லாத்தையும் நிஷேதம் பண்ணிவிட்டானா எது சேஷிக்கிறதோ அந்த சத்வஸ்து அது ஒன்றும் அடைய வேண்டாம், பிராபிக்க வேண்டாம். ந உத்பாத்தியம், ந ஆப்பியம், ந சம்ஸ்காரியம், ந விகாரியம், கர்த்திருபோக்திரு ரூபம் வா அப்படின்னு சங்கராச்சாரியர் பாஷ்ய ஈசாவாசிய உபனிஷத் பாஷ்ய ஆரம்பத்திலேயே சொல்றார். கர்த்திருவ போக்திருத்வாதிகள் கூட அதில் வேலை பண்ணாது. அப்போ எப்படி சாதனை பண்ணுறது? சாதனைங்கிறதையே நான் கர்த்தா அப்படின்னு நான் இன்னையிலேருந்து சாதனை பண்ண போகிறேன் அப்படின்னு நிச்சயம் பண்ணணுமோ இல்லையோ. த பிளெயின் ஆஃப் பிகமிங் அப்படின்னு சொல்கிறோம். ஆத்மாவோ த பிளெயின் ஆஃப் பீயிங், எக்ஸிஸ்டன்ஸ், அது இருப்பு. அதில் ஒன்றும் உண்டாக்குறதுன்னு கிடையாது, ஆகிறதுன்னு கிடையாது, க்ளீன் பண்ணுறதுன்னு கிடையாது, சேஞ்ச் பண்ணுறதுன்னு கிடையாது, அடையிறதுன்னு கிடையாது, பண்ணறவன் ஒருத்தன் கிடையாது, அனுபவிக்கிறவன் ஒருத்தன் கிடையாது. அப்படி இருக்கிற பூர்ண வஸ்துவை என்ன பண்ண முடியும்? அருணகிரிநாதர் ஒரு கந்தர் அனுபூதியில் சொன்னார், அவ்வாறு அறிவார் அறிகின்றதலால் எவ்வாறு ஒருவருக்கு இசைவிப்பதுவே அப்படின்னு. அது அப்படியே தெரிஞ்சுக்கத்தான் முடியுமே தவிர அதை எப்படி சொல்றது அப்படின்னு. உபனிஷத்துலேயே ரிஷி ஒரு இடத்துல சொன்னார், ந வித்மஹா ந விஜானீமஹா, எங்களுக்கு தெரியல, இது எப்படி சிக்ஷணம் பண்றது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுன்னே தெரியலேங்கிறான்.
ரமண பகவானை பற்றி கூட ஒரு அடியார் ஒரு பக்தர் சொன்னார், இருந்ததை இருந்தபடி இருந்து காட்டி அப்படின்னா. அது இருக்கிற பொருள் அதை தானா விளங்கக்கூடிய வஸ்து அப்படியே பிரகாசப்படுத்துறது. அப்படி பிரகாசப்படுத்துறவர் தான் ஞானி, ஜீவன் முக்தர். அவர் நம்ம முன்னாடி ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கார். சாதாரண கண்ணாடியை பார்த்தா நம்ம உடம்பு தெரியும், நம்ம வைக்கிருத்தியங்கள்லாம் தெரியும். இந்த கண்ணாடி நம்ம வாஸ்தவமாக என்ன ஸ்வரூபமோ அதை அங்கே பிரகாசப்படுத்துறது, காட்டுறது. இதனால தான் நமக்கு அப்படி ஒரு முக்த புருஷராக இருக்கிற ஒரு ஆச்சாரியரோட தரிசனம்ங்கிறது மகாபாகியம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அப்படி பார்த்துட்டோம்னா நமக்கு நம்மளை தெரியாது, ஆனால் தெரியும். சுவாமி விவேகானந்தர் அவரோட டாக்ஸில் ஒரு இடத்துல ரொம்ப அழகான ஒரு பகுதி, அந்த இடத்துல அவர் சொல்கிறார், அமெரிக்காக்காரர்கிட்ட பேசுகிறார், இந்த ஊருக்காரர்கிட்ட இல்லை, இங்கே பேசின லெக்சர்ஸ் நிறைய இருக்குது. அதில் சொல்கிறார், யூ நோ ஹவு ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு அனதர் பர்சன். அத்தியாத்மம் எப்படி ஒருத்தர்கிட்டேருந்து ஒருத்தருக்கு போகிறது தெரியுமா? பாரத தேசத்தில் ஒரு மகாபுருஷர் வந்தார்னா பெரும்பாலும் ஜனங்களுக்கு அவரோட உபதேசம் புரியாது. அவர் என்ன சொல்கிறாருன்னு புரியாது. அது ஞானம், அனுபூதி ஒன்றும் புரியாது. ஆனால் அவர் பார்க்கறதுக்கு, பக்கத்தில் போய் இருக்கிறதுக்கு, அந்த ஸ்பர்ஷம் பண்ணுறதுக்கு, அவாகிட்ட ஏதோ ஒரு அனுகிரகம் கிடைக்கிறதுக்குன்னு ஓடி ஓடி வருவாளே, அந்த சாநித்தியத்தால் தான் இந்த ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் டிரான்ஸ்ஃபர்டு. தேனே பிரம்ம ஹிருதா, ஹிருதயத்திலேருந்து ஹிருதயத்துக்கு போகிறது. இப்போ பாஷைனாக்கா என்னென்ன பாஷையில் பேசினா தான் புரியும் இல்லையா? இப்போ தமிழ் பேசினா தான் தமிழ் பேசுகிறவாளுக்கு புரியும், மலையாளம் பேசினா தான் மலையாளம் பேசுகிறவாளுக்கு புரியும். ஆனால் இந்த ஹிருதயத்தோட பாஷை இருக்கே, அதை நம்ம மௌனம்னு சொல்கிறோம். மௌனம்னாலும் வாய்மூடின்னு இருக்கிறது இல்லை, அதுப்போ கற்போல் மௌனம் அப்படின்னு பகவான் கூட அக்ஷரமண மாலையில் சொல்கிறார். கல்லு போல இருக்கிற மௌனம் இல்லை, அந்த மௌனம் அவிச்சின்னா வாக்விபூதி. அப்படி விச்சித்தியே இல்லாமல் நிரந்தரம் தட்சிணாமூர்த்தியோட மௌனம்னா யாருக்கு அதை ரிசீவ் பண்ணிக்க முடியுமோ, நிரந்தரமான திரிபுட்டி ரகிதமான நிலை, நிரந்தரமான பார்க்கிறவன் பார்க்கப்படுற பொருள் பார்வைங்கிறது இல்லாத நிலை, நிரந்தரமான உபதேசிக்கிறவன் உபதேசிக்கப்படுற பொருள் உபதேசம்ங்கிறது இல்லாத நிலை, நினைக்கிறவன் நினைக்கிற பொருள் இந்த பேதம் இல்லாத நிலை, அந்த நிலை கொடுக்கறது தான். அதுதான் குருவோட அனன்ய புரோக்தே கதிரத்ர நாஸ்தி அப்படின்னு கட்டோபனிஷத் சொல்றது. குரு சிஷ்யனை தன்னிலிருந்து அந்நியமாவே பார்க்கல, அந்த பார்க்காம இருக்கிற அந்த பார்வை இருக்கோ இல்லையோ. பகவானை பற்றி முருகனார் ஒரு இடத்துல பாடினார், பாராது எமை பார்ப்பான் அப்படின்னு. அவன் பார்க்கிறான் ஆனால் பார்க்கல, அவன் பார்க்கிற மாதிரி இருக்கிறது அவன் பார்க்கல. அப்போ அந்த பார்வையே உபதேசம், அந்த பார்வையே மகா வாக்கிய உபதேசம். நீ வேற இல்லை, நான் வேற இல்லை, நமக்கு நடுவில் பேதம் இல்லை, ரெண்டு இல்லைங்கிறது அந்த உபதேசம். தொமேவாகம் 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 ந சம்சயங்கிற மாதிரி அந்த ஒரு நிலை. இப்போ அந்த ஒரு ஞான உபதேசத்தை நம்ம நிரந்தரம் நம்ம பகிர்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ரொம்ப சரளமாக சுவாமிஜி அதை எடுத்து சொன்னார். அதை அப்படித்தான் புரிஞ்சுக்கணும். ஞானியோட அனுபூதி நிலையை ஞானி தான் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றது ஒன்று. ஆனால் கணேசனை அடிக்கடி சொல்லுவா, நல்ல உத்தம பக்தன் எப்படின்னா அடிமடியில் கையை வைக்கிறவாம்பா. அந்த அடிமடியில் கையை இந்த திருடுறவன் அடிமடியில் தான் அந்த பணம் எல்லாம் வச்சுட்டு இருப்பான், அங்கே கையை வச்சு எடுத்துடுவான். அது மாதிரி இந்த பக்தியினால குருவோட அனுபூதியை பக்தன் எடுத்துன்னு விடுவானா. அந்த குரு கிட்ட எந்த ஒரு அனுபவம் இருக்கோ அந்த அனுபவத்தை பக்தியினால இந்த சிஷ்யன் சரளமாக அதை முழுகி விடுவான். அவனுக்கு உபதேசம் புரிஞ்சதோ புரியலையோ அது வந்துடும், அது உள்ள அந்த நிலை வந்துடும், அந்த ஸ்திதி, அந்த நிலையை கொடுத்துடலாம். இப்போ இந்த சகஜ ஆத்மனிஷ்ட சுவாபாவிகமான நம்ம ஸ்வரூபஸ்திதி, அது மனசு கூட அதுக்கு தேவையில்லை. மனசையெல்லாம் முதல்ல உபயோகப்படுத்துகிறோமே தவிர அப்புறம் மனசும் அதுக்கு தேவையில்லை. பிணம் சுடு தடி மாதிரி அப்படின்னு பகவான் சொன்னார். விசாரம் பண்ணுறதுக்கு இந்த சவத்தை எரிக்கிறதுக்கு ஒரு குச்சியை வச்சு எரிக்கிறான், அப்புறம் அந்த குச்சியை எரிஞ்சு போயிடும்.
அது மாதிரி இந்த விசாரமும் அடங்கி போயிடும். விசாரம் பண்றவனும் இல்லாம போயிடுவான். ந சாஸ்திரம் ந சாஸ்தா ந சிஷ்யோ ந சிக்ஷா ந சத்வம் ந சாஹம் ந சாயம் பிரபஞ்ச ஸ்வரூபாவபோத விகல்ப அசகிஷ்ணு ததேகோ வசிஷ்ட சிவ கேவலோகம். ரெண்டாவது ஒரு பொருளை அந்த அத்வைதமான வஸ்து தன்னில் இருக்க விடாது. ஒரு ரெண்டாவது ஒரு வஸ்துவை தன்னில் இருக்க விடாது. அது அப்படியே பூர்ணமாக இருக்கிற அந்த ஸ்திதி, அந்த நிலையை அவ்வாறு அப்படியே தான் தெரிஞ்சுக்கணும். அந்த அனுபவ நிலையை அப்படியே தான் தெரிஞ்சுக்கணும். இதை நாம் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கோம். அதுவும் ரொம்ப அழகாக அந்த நான் பகவான் ஒரு இடத்துல சொல்கிறார், த ஐ தாட் இஸ் நாட் லைக் அதர் தாட்ஸ். அது சுவாமிஜி இன்னைக்கு பிரமாணமாக ஐஷ்கர்ம சித்தியிலேருந்து எடுத்து காட்டி, ஏன் நான்கிறது மட்டும் அதுக்கு காரணமாகணும், வேற எல்லா விற்த்திகளும் இருக்கேன். இட் இஸ் நாட் லைக் அதர் தாட்ஸ். பிகாஸ் அந்த தாட்டு தான் ரொம்ப, அந்த பதம் இன்னைக்கு ரொம்ப அழகாக அதை எடுத்து சொன்ன சுவாமிஜி நான்கிறது ஆத்மாவோட ஸ்வரூபத்தை பாரோ பண்ணிக்கிறது, திருடுறது. அது திருடின்னு இருக்கு. அதனால அதுதான் அதை குறிக்கும், அதுதான் அதை குறிக்கிறது. நமோ அகம் பதார்த்தாய. ஸ்ரீகண்ட பாஷ்யம் இருக்கோ இல்லையோ பிரம்மசூத்திரத்துக்கு, அதில் தியான ஸ்லோகம் இது. சிவனுக்கு என்ன ஸ்வரூபம்னா, நமோ அகம் பதார்த்தாய லோகானாம் சித்திஹேதவே சச்சிதானந்த ரூபாய சிவாய பரமாத்மனே. அந்த சிவனோட ஸ்வரூபம் என்னன்னா அகம்பத அர்த்தம், நான்கிற சொல்லுக்கு பொருள். அந்த பொருள் நம்மளே தான், நம்ம ஸ்வரூபம் தான் அது, நாமளே தான், நம்ம அதுவாகவே தான் இருக்கோம். அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? இதுதான் ஒரு கேள்வி. இன்னைக்கு கூட சுவாமிஜி இது சொன்னார், எப்படி தெரிஞ்சுக்கிறது? அது இல்லாததெல்லாம் நீக்கிறது தான் நம்ம வெத்திரேகமாக சொன்னோம். பகவான் கூட இந்த கேள்வி இன்னைக்கு கார்த்தால கூட சுவாமிஜிட்ட அக்ஷரமண மாலையை சொல்றத சொல்லிட்டு இருந்தேன். தானே தானே தத்துவம், இது எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? தானே அதுவாகவே விளங்கின்னு இருக்கு, அது பிரகாசிச்சுன்னு இருக்கு. அது எப்படி தானே காட்டுவாய் அருணாச்சல. நீ எமே வைஷ விருணுதே தேன லப்யா, நீயே உள்ள பிரகாசிச்சுன்றே இருக்கியே, நீயே உள்ளேந்து எனக்கு அதை விளக்கி கொடுக்கணும், பிரகாசப்படுத்தி கொடு. அடுத்த பாட்டில் அருணாச்சலேஸ்வரர் சொல்றார் பதில், உபதேசம். திரும்பி அகம் தனை தினமக கண்காண் தெரியும் என்றனை என் அருணாச்சல. இந்த அகங்கிறது இன்னும் சரியா புரிஞ்சுக்கல, அதை இடைவிடாம கவனி. அதோட ஸ்வரூபம் என்னன்னு பாரு. நீ இப்போ அதை தேகமாகவும் மனசாகவும் புத்தியாகவும் அகங்காரமாகவும் எல்லாம் நினைச்சுட்டு இருக்கியே, அதை இடவிடாம பாரு. அப்புறம் என்ன வரும்? தெரியும். அது என்னதுன்னு சொல்லலை, தெரியும் என்றனை என் அருணாச்சல. அதோட பொருள் உனக்கே விளங்கும், உன்னோட ஹிருதயத்திலேயே பிரகாசமாகும்னு ஈஸ்வரன் உபதேசம் பண்ணினார் அப்படின்னு அந்த அடுத்த பாட்டு. அப்போ இதெல்லாம் நாம நிறைய வாட்டி சொன்ன விஷயங்கள் தான். ஆத்ம வித்தியை திரும்ப திரும்ப பிரகாசமா சொல்லிகிட்டே இருக்கும். இந்த சத்சங்கம் தொடங்குறதுக்கு முன்னாடி சுவாமிஜி ஒரு விஷயம் இன்னைக்கு எடுத்து கொடுத்தார். அது சுயம் பிரகாசிச்சுட்டே இருக்கு. ஆனா அது ஏன் அதுக்கப்புறமும் நிறைய பேர் சொல்ற புரியுறது, இருந்தாலும் ஏன் ஆனந்தம் வரல, கிளியரா புரியுறது. நிறைய பேர் கிளாஸ் எல்லாம் படிச்சு நோட்டெல்லாம் எழுதி வச்சுட்டு எதை கேட்டாலும் அவ சொல்லுவா, ஆனா ஏன் ஆனந்தம் வரல? ஆனந்தம் வந்துட்டானா சைஷா வித்யா முடிஞ்சு போச்சு. தைத்திரிய உபநிஷத்துல சிஷ்யன் எல்லாத்துக்கும் திருப்பி திருப்பி குருகிட்ட போயிட்டு இருந்தான். ஆனந்தம் அவன் அப்படியே போயிட்டான், திரும்பியே வரல. ஆனந்தம் வர வரைக்கும் அந்த சிஷ்யன் திருப்பி திருப்பி குரு கிட்ட வந்துட்டு இருந்தான். ஆனந்தம் வர்ற வரைக்கும் தான் நீங்க இங்க உட்காருவே. ஆனந்தம் வந்துடுத்தானா சைஷா பார்கவி வாருணி வித்யா முடிஞ்சு போச்சு. பரமே வியோமன் பிரதிஷ்டித. அந்த பரம ஆகாசத்துல விண்ணுரு அப்படின்னு பகவான் சொல்றாரு, அதுல உட்காந்துடுவோமா. எண்ண அலைகள் இல்லாம தன்னோட ஸ்வஸ்வரூபத்தில் உட்காந்துடுவோம். அதனால அந்த ஆனந்த நிலை ஏன் வரதில்லை? ஏன் இவ்வளவு கிளியரா இந்த வித்தையை பிரகாசப்படுத்தினாலும் நம்ம புரிஞ்சுட்டாலும் படிச்சாலும் ஏன் வரல? என்ன தடை, பிரதிபந்தம் இருக்கு இங்க? பிரதிபந்தம் என்ன இருக்கு?
அது முதல் ஸ்டெப்பு சொன்ன சித்த சுத்தி. அத்தியாத்ம சாதனையோட எல்லாம் பர்பஸ் சித்த சுத்தி தான். தன் மனசோதனம் காரியம் பிரயத்னேன முமுக்ஷுனா விசுத்தே சதி செய்தஸ்மின் முக்தி கரஃபலாயதே. சித்தம் சுத்தமாயிடுத்தானா கையில் இருக்கிற நெல்லிக்காய் மாதிரி நம்ம ஸ்வஸ்வரூபம் நமக்கு விளங்கும், பிரகாசிக்கும், திருப்தி வந்துடும், சந்தோஷம் வந்துடும். இப்போ இன்னொரு விஷயமும் சுவாமிஜி அதோடு கூட திருப்பி சொன்னார், பக்தி. குரு சரணாம்புஜ நிர்பர பக்தா இல்லையா. பக்தி வந்துடுத்தானா ஆனந்தம் கூட வந்துடும். ஞாத்வா புமான் மத்தோ பவதி, ஸ்தப்தோ பவதி, திருப்தோ பவதி, ஆத்மாராமோ பவதி. எது அங்க லப்துவான்னு சொல்லல, ஞாத்வா எந்த பகவானை அவன் தெரிஞ்சுட்டாலே உண்மத்தனை போல ஆயிடுறானா. தெரிஞ்சுக்கிறது தான் இதுல விஷயம். பக்தியிலே நித்யானுபூத நிஜலாப நிவர்த்த திருஷ்ணா அப்படின்னு பாகவதம். நித்யானுபூதமான ஸ்வஸ்வரூபத்தை இவனுக்கு நிஜலாபம். நிஜலாபம் என்னன்னு ஞானமேவ லாபா அப்படின்னு பாஷையை வச்சனவங்க. ஞானம் தான், அதை தெரிஞ்சுக்கிறான். அந்த ரெக்கக்னிஷன் வந்ததுமே ஆனந்தம் வந்துடும். அந்த ரெக்கக்னிஷனுக்கு என்ன நமக்கு குறை இருக்கு? நம்ம குறை என்ன இருக்கு கிருஷ்ணா சொல்லு. கொஞ்சம் கான்வர்சேஷனாகவே இருக்கட்டும். என்ன குறை இருக்கு நம்மளே கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். சுத்த சித்தம்னா என்ன, அசுத்த சித்தம்னா என்ன? அது கூட சுவாமிஜி பதமே சொன்னார், அது வாக்கியமே சொல்லியிருக்காரு அதுல. அதான் கிருஷ்ணாட்ட கேட்டு நீங்களே சொல்லிவிட்டு. அதான் அந்தர்முக சமாராத்யா பகிர்முக சுதுர்லபா இல்லையா. பிரத்யக் பிரவணதா, சித்தஸ்ய பிரத்யக் பிரவணதான்னு அந்த அந்த மைண்டு வேர்ல்டுல எனக்கு இல்லாமோ பார்த்து ஃபேசினேட் ஆகுது. புர்காவை பார்த்து ஃபேசினேட் ஆகுது. அண்ணாக்கு தெரியாது. நீ கர்த்தால சுவாமிஜி சொன்னார், இந்த முஸ்லீம்ஸ் எல்லாம் புர்கா போட்டுக்கிறானே, அப்போ உள்ள யாரு இருக்கான்னு தெரியவே தெரியாது. அது மாதிரி நெய்ம் அண்ட் ஃபார்ம் தான் புர்கான்னு. It is name and form is the burqa, because of which you are not able to see what is inside.